ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு மோட்டிவேஷனான சூப்பரான ஒரு வீடியோ தான். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதாவது இந்த குவாட்டே பாருங்கள். இஃப் யூ வாண்ட் டு ஃப்ளை, கிவ் அப் எவ்ரி திங் தட் வெயிட்ஸ் யூ டவுன். அதாவது நீங்கள் நல்லா உயரத்துக்கு பறக்கணுன்னா தேவையில்லாத எல்லாத்தையும் தூக்கி போட்டால் மட்டும்தான் முன்னேற முடியும். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான அதாவது உண்மையான சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி வந்து 2 பேரும் வந்து ஒன்றா இருந்தால் நினைக்கிறது எல்லாத்தையுமே வின் பண்ணலான்றதுக்கு உண்மையான ஒரு கதையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது என்னுடைய அக்காவோட கதை. என்னோடய அக்கா பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ் தான். அதாவது வீட்டில் யாரும் ஒத்துக்கல, அந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் எப்படி சொல்கிறது, அவங்க ஹஸ்பண்ட் வீட்டு சைடில் எல்லாருக்கும் ஓகே, அந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணாங்க. எப்படி சொல்கிறது, எல்லோரும் ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் முடிவு பண்ணி நம்ம ஹஸ்பண்ட் வீட்டு சைடில் எல்லோரும் ஒத்துக்கிட்டாலும் எப்படி சொல்கிறது, அவங்க வீட்டு சைடில் எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப நல்லா ரிச்சாக இருக்கனால இவங்க கொஞ்சம் இதுவாக தான் இருந்தாங்க. அதனால் இப்போ முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பாக காசு சேர்த்து வைக்கணுன்றதை அவங்க கொஞ்ச நாள்லேயே போன ஒரு மாதத்துக்குள்ளேயே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் என்ன பண்ணணும், கண்டிப்பாக காசு சேர்த்து வைக்கணும் அப்படின்னும் போது அவங்களோட சம்பளமும் தூரம் கம்மியாக தான் இருந்தது. அதாவது பார்த்திங்கன்னா அவங்களோட சம்பளம் 15,000 அதாவது 15,000 மட்டும்தான். ஆனால் அவங்க வேலை பார்த்த இடத்துல எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கும்போது அதிகமாக சம்பளம் கிடைக்கும். அதனால் என்ன பண்ணாங்க, இவங்க அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஏலச்சீட்டு மாதிரி போடுறாங்க. அதாவது ஏலச்சீட்டு போடுறாங்க. ஏலச்சீட்டு எப்போ அவங்களுக்கு கல்யாணம் எப்போ ஆகுதுன்னா 2019 கல்யாணம் ஆகுது. 2019 ஜனவரியில் கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த மாதமே முடிவு பண்ணுறாங்க, நம்ம இவங்களுக்கெல்லாம் முன்னாடி நல்லா வரணும், நம்ம எல்லோரும் ஏற்றுக்கணும் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேர்த்து வச்சு நம்மளும் இவங்கள மாதிரி இருந்தால் தான் நம்ம நம்மளையும் இவங்க மதிப்பாங்க அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டனால அவங்க அப்போதே சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் இதை சொன்னேன் ஃபிக்ஸ்டாக ஒரு 15,000 அதுக்கப்புறமும் வரும். அதாவது அவங்களோட அது குறிப்பிட்ட அமௌண்ட் கிடையாது, அது சொல்ல முடியாது, ஒரு டைம் வரும் இல்லைன்னா வராமல் கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமௌண்ட். மற்ற ஃபிக்ஸ்டான சேலரி 15,000 மட்டும் தான். இந்த 15,000 என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஒரு சிட்டு போடல, அந்த ஏல சீட்டு மாதிரி போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணி அந்த மாதமே ஒரு 10,000 ஏலச்சீட்டு போட்டிருக்காங்க. 10,000 ஏலச்சீட்டில் பார்த்திங்கன்னா அது 10 மாதம் கட்டுற மாதிரியான சீட்டு. அது பார்த்திங்கன்னா டிசம்பரில் அவங்களுக்கு கடைசி சீட்டாக எடுத்திருக்காங்க. அதாவது 1 lakh மேலே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 1 lakh மேலே கொடுத்துருக்கோம். அந்த டைமில் நகையோட ரேட் வெறும் 3,590, அதாவது 3,590 மட்டும்தான். அதில் அவங்க 3 சவரன் வாங்கியிருக்காங்க. அதாவது 3 சவரன் அதில் வாங்கியிருக்காங்க. 3 சவரன் வாங்கிட்டு அந்த நகையை என்ன பண்ணியிருக்காங்க, திருப்ப எடுத்துகிட்டு போய் அதாவது கோல்டு லோனில் வச்சுருக்காங்க. அந்த நகையை வச்சு அதாவது 3 சவரன் வச்சு அதில் அந்த டைமில் 2,200 கடன் கொடுத்துருக்காங்க. கடன் கொடுத்ததில் 1.5 சவரன் வாங்கியிருக்காங்க. அந்த 1.5 சவரன் வாங்கி எடுத்துகிட்டு அதையும் திருப்ப வச்சு அந்த மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வச்சு திருப்ப அதாவது இந்த ஜனவரி அவங்க கல்யாணம் ஆனதுலேருந்து இந்த 10வது மாதம் சீட்டு அதாவது டிசம்பர்லேயே இவங்க சீட்டு க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே இவங்களே என்ன முடிவு எடுத்துக்கிட்டாங்க, நம்ம எதுக்கு வேறு இடத்துல ஏலச்சீட்டு போடணும், நம்மளே ஏலச்சீட்டை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி இவங்களே ஏலச்சீட்டை பிடிக்கிறதுக்காக ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ளே நமக்கு யார் யார் நமக்கே தெரியும்ல, அவங்க ஃபேமிலி சர்க்கிள் கொஞ்சம் பெருசு. இவங்கக்கிட்ட நல்லா பேசுகிறவங்களும் இருக்காங்க, நல்லா பேசாதவங்களும் இருக்காங்க. யார் எப்படி, அது இல்லாமல் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுலேயுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் நமக்கு தெரியும்ல, யார் நம்ம காசு ஏலச்சீட்டில் சேர்த்தா கொடுப்பாங்க வைப்பாங்கன்ற மாதிரி தெரியும்ல. அந்த மாதிரி தெரிஞ்சவங்களாம் அவங்களெல்லாம் வச்சு ஒரு 20 பேர், மொத்தம் 20 பேரை சேர்த்து அந்த சீட்டு முடிஞ்சோடனே அடுத்த ஜனவரியிலேயே அவங்க திருப்ப ஒரு சீட்டை தொடங்கிட்டாங்க. அதாவது இவங்க ஏலச்சீட்டு பிடிக்க ஆரம்பித்து பார்த்திங்கன்னா அது 20 மாதம் சீட்டு. அதாவது அவங்க எப்படின்னா 3 சீட்டு, அவங்க ஃபிக்ஸ்டு சேலரி 15,000 தானே. அப்போ 15,000 அவங்க ஃபிக்ஸ்டாக 15,000 மொத்தமாக 3 லட்ச ரூபா சீட்டு. இவங்களே பிடிக்கிற சீட்டில் இவங்களே 3 சீட்டு, அந்த மாதிரி 3 சீட்டாக பிடிச்சி மொத்தம் பார்த்திங்கன்னா 5,545 வரும் ஒரு சீட்டுக்கு. அதாவது ஃபஸ்ட் சீட்டை எடுத்து திருப்பவும் அந்த நகையை திருப்பிட்டு மீதி வந்த காசுக்கு திருப்பவும் நகை வாங்குறது, திருப்பவும் அந்த நகையை வைக்கிறது, இன்னொரு சீட்டு, அந்த 3 சீட்டு சொன்னால அந்த 3 சீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு சீட்டு எடுத்து நகை வாங்கி
அதாவது திருப்பிட்டு அதில் அதுக்கப்புறம் மீதி வந்த அமௌண்ட்டில் திருப்ப நகை வாங்குறது, திருப்ப மொத்தமாக எடுத்துகிட்டு போய் வச்சு வாங்குறது, அந்த மாதிரி மொத்தம் அந்த மாதிரி ரொட்டேஷன். அதாவது இதில் என்ன ஒரு விஷயம் தெரியுதுன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து 2 பேரும் சேர்ந்து தான் முடிவெடுக்கணும். அதாவது இன்னொருத்தவங்க வந்து இதில் இருந்தாங்கன்னா சரி வராது. அதனால் 2 பேருக்கும் ஒற்றுமையாக வந்து 2 பேரும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் அதை முடியும். அதாவது அவங்க வந்து செலவுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவருக்கு எக்ஸ்ட்ரா வர அந்த ஒரு காசை மட்டும்தான் அவங்க செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே தவிர, மற்ற எல்லா காசுமே சேமிப்பு மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதனால் மட்டும்தான் வந்து இப்படி பண்ண முடிஞ்சிருக்கு. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, கண்டிப்பாக வந்து நம்ம நகை சேர்க்கணும், பணம் சேர்க்கணும் அப்படின்னா, அதாவது ஒருத்தவங்க மட்டும் கரெக்டாக இருந்தால் முடியாது. அது 2 பேருமே வந்து கரெக்டாக இருந்தால் தான் முடியுன்றதுக்காக அதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் இவங்களா தான் இருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 3 லேக் சீட்டில் ஃபஸ்ட்டு சீட்டு எடுத்து திருப்ப அதான் சொன்னேனே, திருப்ப அந்த நகையை திருப்பிட்டு மொத்தமாக திருப்ப எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு அதுக்கு வந்து சவரன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு வந்து எவ்வளோ சவரன்ஸ் வருமோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காங்க. திருப்பும் அதான் இந்த மொத்தம் 3 சீட்டு சொன்னேன்ல, அதில் 2வது சீட்டு வந்து ஒரு 5வது சீட்டு எடுத்திருக்காங்க. திருப்ப கடைசி சீட்டு 20வது சீட்டு அந்த மாதிரி எடுத்து இதே மாதிரி அதுக்கு அடுத்த வருஷமும் எல்லா வருஷமும் விடாமல் இப்போ வரைக்கும் அவங்க ஏலச்சீட்டு அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதாவது ஏலச்சீட்டு நடத்துகிறதுனாலையுமே வந்து எப்படி சொல்கிறதுனா, அவங்களுக்கு அதுலேயும் ஒரு அமௌண்ட் வரும். இப்போ அவங்க வந்து 15,000 ரூபாய், அதாவது 3 சீட்டாக பிரித்து போட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்போ வந்து 3 லட்சம் சீட்டு போட்டிருந்தோம். இப்போ 4 லட்ச ரூபா சீட்டு, அதாவது அந்த ஏலச்சீட்டில் வரும் தெரியுமா, அதாவது ஒரு மாதத்துக்கும் நம்ம கட்டுற ஏலச்சீட்டில் ஒரு லாபம் வரும். அந்த லாபத்தையுமே அந்த ஏலச்சீட்டுக்கே அவங்க திருப்ப போட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து மொத்தத்தில் அவங்க எவ்வளோ சவரன் வாங்கியிருக்காங்க, அதாவது 7 வருஷத்தில் 35 சவரன் கிட்ட வாங்கியிருக்காங்க. இப்போ அவங்கக்கிட்ட அப்போ நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ வந்து நகை வச்சு தானே வாங்கியிருக்காங்க, அப்போ வந்து இது லாஸ் தானே கேட்க. கண்டிப்பாக அது லாஸ் கிடையாது. வெறும் இவங்கள்ட்ட இப்போ வெறும் 2 லட்ச ரூபா தான் கடன் இருக்குது. அதாவது இப்போ வந்து ஒரு வீடு வாங்கலாம் முடிவு பண்ணியிருக்காங்க. வீடு வாங்குறதா இல்லைனா ஒரு ஏற்கனவே வீட்டில் மேலே வந்து வீடு கட்டுறதா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அதே தான் சொல்கிறேன். எப்படி சொல்கிறதுனா, சின்ன சின்ன விஷயம், அதாவது நம்ம சின்ன சின்ன சேமிப்பு, சின்ன அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்தால் மட்டும்தான் வந்து இதை வந்து பண்ண முடியும். அதாவது கணவன் மனைவி 2 பேருக்குமே எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் எப்போவுமே எப்படி சொல்கிறது, அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் என்ன நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிறேன்றதை வந்து 2 பேருக்குள்ளே பேசிக்கிட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எப்போவுமே ரொம்ப இதுவாக இருக்கலாம். நல்லா சேர்த்து வைக்கலாம், நல்லா முன்னேறலாம். வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து நகை வச்சு கடன் வாங்கணும்னு நான் சொல்ல வரல. அதே மாதிரி நீங்கள் ஏலச்சீட்டு தான் போய் சேரணும்னு நான் சொல்லலை. என்னென்னா, நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, சின்ன அமௌண்ட் உங்கள்கிட்ட இங்கே பக்கத்தில் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏலச்சீட்டு எதுவும் பிடிக்கல, உங்களுக்கு யாரும் நம்பிக்கையானவங்க இல்லை, அந்த மாதிரி இருந்ததுன்னா, நீங்கள் எவ்வளோ கட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, கோல்டு சீட்டாக கூட கட்டலாம். இல்லைனா அதை மாதம் ஏதாவது காயினாக வாங்கி வைக்கலாம். இல்லைனா என்னென்ன பண்ணால் உங்களோட பணம் வந்து பெருகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் வந்து பார்த்து பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஏலச்சீட்டை பற்றி ஏதாவது இருந்தால் அதையுமே கேளுங்க. அவங்க மொத்தத்துலேயே மேக்ஸிமம் கோல்டு ரேட்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6,000குள்ளவே எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டாங்க. 7 வருஷத்தில் 35 சவரன் சேர்த்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த வீடு கட்டலான்னு முடிவில் இருக்காங்க. ஒரு 20 சவரன் விற்றா கூட அவங்களுக்கு 17,76,000 ரூபா கிடைக்கும். அவங்க வாங்கின ரேட், அதாவது 6,000 வந்து வாங்கி முடிச்சுட்டாங்க. அவங்க வாங்க ஆரம்பித்த ரேட் வந்து 3,000, அதாவது 3,590 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 6,000 ரூபாய்க்குள்ளேயே முடிச்சுட்டாங்க. நான் மொத்தமாக வாங்கின ரேட்டு 6,000 ரூபா ரேட்டில் போட்டிருக்கேன். அப்படின்னா கூட அவங்க 9,60,000 அவங்களோட ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 8,16,000 8 லட்ச ரூபா கிடையாது, 10 லட்ச ரூபாய்க்கிட்ட அவங்களுக்கு லாபம். ஏன்னா நான் வந்து ஆவரேஜ் ரேட் போடலை, அதை கடைசியாக வாங்கினேன் 6,000 ரூபா ரேட்டு, அதை தான் போட்டிருக்கேன். பார்த்துக்கோங்க. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்தால் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து முடிவெடுத்து முன்னேறணும்னு நினச்சா கண்டிப்பாக முன்னேறலாம். இவங்கள மாதிரி நீங்களும் நல்லா முன்னேறணும்னு நான் உங்களுக்கு எல்லோரையும் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். அதாவது வீடியோ வந்து ஹஸ்பண்ட் பார்த்தா ஒய்ஃப்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஒய்ஃப் பார்த்தா ஹஸ்பண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பார்ட்னருக்கு ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு கை தட்டினா ஓசை வராது, 2 கையும் சேர்ந்து தட்டினா தான் ஓசை வரும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நிறைய பேர் வீடியோ வந்து பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு இந்த யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து போய் சேரும். இதுக்கு மேலேயும் நான் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை வந்து மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பேன். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.